نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا من سيئات أعمالنا من يضلل الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد لقد قال الله تعالى في محكم التنزيل العليم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها بث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله قولوا قولا سديدا ويصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளப்பெரும் கருணையாளன் அல்லாஹ்வை போற்றியவனாக புகழ்ந்தவனாக இந்த ஜும்மாவின் உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் நாமெல்லாம் நம் மீது விதியாக்கப்பட்ட ஜும்மா என்னும் இந்த கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வினுடைய அருளுக்குரியது மஜ்லிஸிலே கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நல்ல தருணத்தில் இந்த சமுதாயத்திற்கு நாம் சொல்ல மறந்துவிட்ட அதே நேரத்தில் அல்லாஹும் அல்லாஹ்வின் தூதரும் குர்ஆனில் ஹதீஸுகளில் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பதற்கு அடுத்தபடியாக மிக எச்சரிக்கை செய்த ஒரு பெரிய ஒரு பாவமான காரியத்தையும் நான் இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கின்றோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் அன்ஆம் 6வது அத்தியாயத்தில் 159வது வசனத்தில் கூறுகின்றான், இன்னல்லதீன ஃபர்ரகு தீனஹும் வ கானு ஷியஅல் லஸ்த மின்ஹும் ஃபீ ஷைஇன் இன்னமா அம்ருஹும் இலல்லாஹி சும்ம யுநப்பிஹும் பிமா கானு யஃஅலூன். நிச்சயமாக எவர்கள் தங்களுடைய மார்க்கத்தை தம் விருப்பப்படி பலவராக பிரித்து பல பிரிவினராகிவிட்டனரோ அவர்களில் எந்த காரியத்திலும் நபியே உமக்கு எந்தவித சம்பந்தமும் இல்லை. அவருடைய விஷயமெல்லாம் அல்லாஹ்விடமே உள்ளது. அவர்கள் செய்து கொண்டிருந்ததை பற்றி முடிவில் அவன் அவர்களுக்கு அறிவிப்பான். அதாவது மார்க்கம் இஸ்லாம் என்பது ஒரே மார்க்கம். இந்த ஒரே மார்க்கத்தில் ஒரே உம்மத்தாக இருக்க வேண்டிய நாம் இன்று பல கூறுகளாக பிரிந்து கிடக்கின்றோம். இந்த வசனம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யூதர்களுக்கும் நசாராளுக்கும் குறிப்பாக கூறியது. அவர்கள்தான் இஸ்லாத்தை சொல்ல வந்த நபிமார்களை தங்கள் கருத்துக்களுக்கு ஏற்ப மாற்றி திரித்து கூறி மக்களை இஸ்லாத்திலிருந்து வெளியேற்றி தங்களுக்கென்று ஒரு கூட்டத்தை தக்க வைத்து கொண்டார்கள். அதில் அவர் மாபெரும் வெற்றியை இந்த உலகத்தில் கண்டு விட்டார்கள். ஆனால் மறுமையில் அவர்கள்தான் மாபெரும் தோல்வியாளர் என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றார். பிரிவினையை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி எச்சரிக்கை செஞ்சாங்கன்னா, இப்போ நம்ம யூதர் நசராணிகளை பற்றி சொல்கிறோமா இல்லையா, பிரிவினை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். ஒரு ஜமாத் இருக்கும் பொழுது அதற்கு போட்டியாக அந்த முஸ்லீம்களிலேயே இன்னொரு பிரிவர் ஒரு ஜமாத்தினை தொடங்கினால் அவர்களை நீங்கள் கொலை செய்து விடுங்கள் என்று கூறினார்கள். கொலை தண்டனைக்குரிய குற்றமாக அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள். ஒரு ஜமாத் இருக்கிறப்போ இன்னொரு ஜமாத்தை ஆரம்பிக்கிறது மிகப்பெரிய குற்றம். அந்த குற்றத்திற்கு தண்டனை மரண தண்டனை என்று அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள். இப்போ எவ்வளோ பெரிய தவறாக இருந்தால் இது என்ன காரணம்னு சொன்னால், இணை வைப்பதற்கு அடிபணியாத மக்களை
சைத்தான் தன்னுடைய, அதாவது இப்லீஸ் தன்னுடைய சைத்தானிய கூட்டங்களை வைத்து எப்படி பயன்படுத்துவான் என்றால் பிரிவினைகளையும் குழப்பங்களை வைத்து தான் பயன்படுத்துவான். அவள் பிரிஞ்சிட்டா ஏன் அவ்வளோ ஒரு தண்டனை, அதையும் பார்க்க பிரிவினை அவ்வளோ ஒரு இதாக ஆளாளுக்கு ஒரு கருத்து இருக்கும் தானே என்றெல்லாம் நாம் சாதாரணமாக கூறிக்கொண்டிருக்கின்றோம். ஆளாளுக்கு ஒரு கருத்து இருக்கலாம். அது எதில் இருக்கணும்? நம்ம வீட்டு காரியங்களில் இருக்கணும். அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் என்ன கிடையாது, ஆளாளுக்கு ஒரு கருத்து இருக்காது, இருக்கக்கூடாது, இருக்க முடியாது. அப்படி இருந்தால் அவர்கள் தண்டனைக்குரியவர்கள். அப்போ எல்லாரும் ஒருமித்த கருத்துக்கு வந்தால் தான் நாம் ஒன்றிணைய முடியும். இன்னைக்கு பல ஊர்களாக நாம் இயக்கங்களாக ஜமாத்துகளாக தனித்தனியாக பிரிந்தெடுக்க என்ன காரணம் சொன்னால், மார்க்கத்தில் எந்த விதமான கருத்து வேறுபாடு இல்லை, நம்மளுடைய சொந்த கருத்து வேறுபாடானது பிரிஞ்சிருக்கிறோம். அப்போ நம்ம எல்லாம் ஒன்றுபடுத்தணும்னா அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரே வழி, அல்லாஹ் ரப்பல் கூறிய மக்கானன்னா சும்மத்தன் வாஹிதா, மனித சமுதாயம் எல்லாம், இந்த மனிதர்கள் எல்லாம் ஒரே சமுதாயமாகத்தான் இருந்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றார், இந்த மனிதர் சமுதாயம் ஒரே சமுதாயமாகத்தான் இருந்தது. ஃபஃபாஸல்லாஹு நபியீன முபஷ்ஷிரீன வன்முன்திரீன், அவர்களுக்கு அல்லாஹ் நன்மையை ஏவக்கூடிய நன்மாரை கூறுவோராகவும் தீமையை செய்வோருக்கு அச்சமூட்டி எச்சரிப்பவராகவும் நபிமார்களை அனுப்பினான். ஒரே சமுதாயம் இருந்த மக்களுக்கு நபிமார்களை எப்போ அனுப்புனா என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் செய்கிறான். அடுத்து நமக்கு சொல்லித்தாரான், வ அன்சல மாஹுமுல் கிதாப பில் ஹக்கி பி யஹ்கும பைனன்னாஸ் ஃபீஹ யக்தலிஃபு ஃபீஹ், இந்த மனிதர்களுக்கு இறக்கப்பட்ட வேதத்தை கையில் வைத்து கொண்டு அதை கையில் இருக்கும்போது யார் கருத்து வேறுபாடாய் பிரிந்து விட்டார்களோ அந்த காலகட்டத்தில் அவர்களை ஒன்று சேர்ப்பதற்காக அல்லாஹ் நபிமார்களை இறக்கினான். அப்போ நபிமார்கள் இணை வைக்கக்கூடாதுன்னு சொல்வதற்கு மாத்திரம் அனுப்பப்படலை, பிரிந்து விடக்கூடாது என்பதற்காகவும் நபிமார்கள் அனுப்பப்பட்டாங்க. இந்த வசனங்கள்லாம் குரானில் இருக்குது. இது வரைக்கும் யாரும் எடுத்து செய்ய மாட்டாங்க, வெளியில் சொல்லவே மாட்டாங்க. சொன்னால் ஒரு சில வசனங்கள் ஒரு சில பேர் என்ன செய்யும், சொல்லுபவர்களை திருப்பி தாக்கும். சத்தியம் என்பது இரு பக்கமும் கூர்முனை உள்ளது, ரெண்டு பக்கமும் தாக்கும். எதிராளி தாக்க நினைக்கும் போது நம்மளையும் தாக்கும். அப்போ இந்த மாதிரி விஷயங்களை இந்த சமுதாயத்துக்கு கொண்டு சென்று இருந்தால் இந்த சமுதாயம் ஒன்றுபட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அல்லாஹ் சொல்ல பாருங்க, அடுத்து சொல்லக்கூடிய அருமையான விஷயம், இல்லல்லதீன ஊத்துல் மின் பாதி மா ஜஆத்துஹுமுல் பையினாத் பஹியன் பைனஹும் பஹதல்லாஹுல்லதீன ஆமனு லிமா இக்தலஃபு ஃபீஹில் ஹக்கி பி இத்னிஹி. இந்த மாதிரி பிரிவினையில் இருக்கக்கூடிய நேரத்தில் எல்லாருமே பிரிவினைக்கு வருவாங்க. ஆனால் இருக்கும்போது ஒரு சில பேர் எப்படி இருப்பாங்கன்னு சொன்னால், நாம் செஞ்சது சரியான்னு யோசிப்பாங்க. அநியாயக்காரர்கள், குழப்பவாதிகள் நாம் செய்தது தான் சரி என்பார்கள். இது அபுஜெயிலுக்கும் உமர் கத்தாப் ரலியல்லாஹு உள்ள வித்தியாசம். அநியாயக்காரர்கள் தவறை செய்யும் பொழுது நாம் செய்தது தான் சரி என்பார்கள். எந்தவித ஆதாரம் இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, நாம் ஒரு முடிவு எடுத்துட்டோம், இதில் தான் நிற்கணுமாங்க. ஆனால் நல்லோர்கள், ஈமான் கொண்டவர்கள், அல்லாஹ்வுக்கு அஞ்சியவர்கள் ஒரு தவறான முடிவை எடுத்த பின்னாலும் அதில் நிதானித்து எடுத்த முடிவு சரிதானா என்று தங்களை தாங்களே அவர்கள் சுய பரிசோதனை செய்வார்கள். இவ்வாறு செய்யக்கூடிய மக்கள் அல்லாஹ் என்ன செய்வான் சொல்தான், வல்லாஹு யஹ்தி மையஷா இலா சிராத்தில் முஸ்தகீம். இந்த மாதிரி உள்ள மக்களை அல்லாஹ் அதில் நாடியவர்களை பிரிவினையில் உள்ள மக்களில் தேர்ந்தெடுத்து சிராத்தில் முஸ்தகீம் என்று சொல்லக்கூடிய நேர் வழியில் செலுத்துவான். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க, எவ்வளோ பெரிய விஷயம். இன்னும் நிறைய இடங்களில் செய்யாம அலா தஃபருக்குல்லதீன, நீங்கள் பிரிந்து விடாதீர்கள், உங்களிடம் சத்தியம் வந்த பின்னரும் உங்களுக்குள் பிரிவுகள் வேண்டாம். அப்படி வந்தால் உலாய்க்கலகம் அதாபுன் அலீம், அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு என்று அல்லாஹ் எச்சரிக்கின்றான். இங்கே குடிக்கிறதே, உபச்சாரத்தையே, இணைவிக்கிறதை பற்றி அல்லாஹ் சொல்லலை, கடுமையான வேதனை சொல்கிறது. அல்லாஹ் எங்கெல்லாம் கடுமையான வேதனை சொல்கிறானோ அது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய சாற்றை அடியோ சவுக்கடியோ பெரும்பாலும் அடிக்கக்கூடிய அடி இல்லை, அல்லாஹ்னுடைய வாயிலிருந்து உலாய்க்கலகும் அதாபுன் அலீம், கடுமையான ஒரு வேதனை உண்டு என்று சொன்னால் அது நரகத்தை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அங்கே தான் கடுமையான வேதனை. ஏன் அங்கே வேதனை செய்யப்படும்போது மனுஷன் இறப்பு கிடையாது, அவனுக்கு அனுபவிச்சு தான் ஆகணும். இங்கே ஒரு அளவுக்கு பாருங்க, நேற்று கூட ஒரு சின்ன ஒரு சம்பவம், ஒரு விஞ்ஞானி தொடர்ந்து நெஞ்சிலே ஒரு ஆள் குத்திட்டான், ஆஸ்பத்திரி கொண்டு போகிற நிலையிலே இறந்து போயிட்டார். காரணம் அவர் கிட்னி இப்போ தான் டிரான்ஸ்ஃபர் ஆகி ஒரு வீக்னஸாக இருந்திருக்கிறாரு. அப்போ அடித்த அடி வலி தாங்க முடியல, என்ன நடந்துச்சு, மரணம். அப்போ இந்த உலகத்தில் வலியிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழி என்ன இருக்குது, மரணம். அது பேர் வலிக்காது.
ஆனால் மரணமில்லாத ஒரு வாழ்க்கை, சொர்க்கமும் நரகமும். அந்த நரகத்தில் அவர்களுக்கு வேதனைகள் கடமையாக்கப்படும் பொழுதெல்லாம் அவர் கேட்பது என்ன தெரியுமா? இந்த உலகத்தில் எவ்வளோ கோடினாலும் செலவழிச்சதும் எப்படியா உயிரை காப்பாற்றுக்குமாங்க. ஆனால் மரணத்துக்கு இல்லை, இந்த தன்னை காத்துக்கொள்ள வேண்டும் என்று கோடிகளை இழக்க தயாராக இருப்பார்கள். ஆனால் நரகத்தில் சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? நரகவாசிகள் வானவர்கள்ட்ட மலக்குமார்கள்ட்ட, எங்களுக்கு இதை விட அல்லாட்ட சொல்லி மௌத்தை தந்துடக்கூடாதா? நாங்கள் மரணிச்சிருந்தால் நல்லா இருக்குமே, எங்களுக்கு மரணம் இல்லாமல் ஆக்கிவிட்டான்னு சொல்லும் பொழுது வானவர்கள் சொல்லக்கூடிய பதில் அவர்களுக்கு, உங்களுக்கு இதுதான் தகுந்த தண்டனை. எது மரணம் இல்லாமல் நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கின்றீர்கள், இதுதான் உங்களுக்கு சிறந்த தண்டனை என்று அவர்கள் சொல்லி மீண்டும் அவர்களை முகம் குப்புற நரக நெருப்பு தீயிலே கிட்டத்தப்படுவார்கள், தள்ளப்படுவார்கள் என்பதை வழிநடுகிலும் குர்ஆன் வசனம் பேசிக்கொண்டே செல்கின்றனர். பிரிவினையை பற்றி நாம் இந்த அளவுக்கு ஒரு படிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிற இன்றைக்கு எப்படி ஆகிப்போச்சு? சாதாரணமாக இருக்கிற, மிகவும் ரொம்ப சாதாரணமாக பிரிவினை என்பது நமக்கு இருக்கிறது. ஆனால் பிரிவினை வரும்பொழுது, ஏன் பிரிவினை வருது? கருத்து வேறுபாடு வரும்பொழுது. கருத்து வேறுபாடு வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான். இந்த வசனமும் நமக்கு அடிக்கடி ஞாபகம் மூட்டக்கூடிய வசனம், ஆனால் ஞாபகம் மூட்டப்படாத வசனமாக மாறிவிட்டது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ அத்தீயுல்லாஹ வ ரசூலஹு ஊலில் அம்ரி மின்கும். ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹுக்கும் அல்லாஹ்வின் தூதருக்கும் இன்னும் உங்களை நிர்வகிக்கக்கூடிய, உங்களுக்கு கட்டளையிடக்கூடிய இடத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கும் பொறுப்பாளிகளுக்கும் கட்டுப்படுங்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான். அதோடு மட்டுமில்லாமல் இன் தனாசத்துக்கும் ஃபி ஷையின் ஃபருத்து இலல்லாஹ் வ ரசூலி இன் குன்தும் துக்மினூன பில்லாஹி வல் யௌமில் ஆஹிரி. அவ்வாறு நீங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிற நேரத்தில் உங்களுடைய தலைவர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடுகள் வந்தால், இங்கே இதுதான் நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான இடம். கருத்து வேறுபாடு வந்தால் நீங்கள் தனியாக போய் ஒரு ஜமாத்தை தொடங்குங்கன்னு நல்லா சொல்லலை. அல்லாவின் பக்கமும் அல்லாவினுடைய தூதரின் பக்கம் நீங்கள் திரும்பிடுங்க. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுபடி கேளுங்க. இப்போ அல்லாவின் பக்கம் திரும்ப முடியும், அல்லாவின் தூதர் இல்லை. ஆனால் எல்லா செய்தியும் நமக்கு பாடமாக நடத்தி பல கித்தாப்புகளாக தந்துட்டு போயிட்டாங்க. அப்போ அதிலிருந்து எடுத்துக்கிட்டு தான் என்ன செய்யணும்னா பொறுமையை கையாள வேண்டும், பிரிந்து செல்லக்கூடாது. எந்த அளவுக்கு அல்லாஹ் தூர் சொல்கிறாங்கன்னு சொன்னால், உங்களுக்கு தரப்பட்ட தலைவரை நீங்கள் எப்போ தெரியுமா நிராகரிக்கணும்? அவர் பகிரங்கமாக அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்றார் என்று தெரிந்தால்தான் அவரோட நீங்கள் பிரிஞ்சு வெளியில் வரணும். அது இல்லாத வரை நீங்கள் அவரோட தான் கிடக்கணும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், உங்களுடைய இடுப்பினுடைய எலும்புகளை அவர் முறித்தாலும் சரி, உங்களுடைய சொத்துக்களை அவர் எழுதி வாங்கி கொண்டாலும் சரி, கொடுத்து விடுங்கள், உங்கள் இடுப்புகளை முறித்து கொள்ளுங்கள். ஆனால் தலைமையை விட்டு விலகி விடாதீர்கள். அல்லாஹ் ஒரு எச்சரிக்கை செஞ்ச விஷயம். நமக்கு இன்றைக்கி எப்படி ஆகிப்போச்சு? 3 பேர் இருந்த ஒரு ஜமாத்து, வாடகைக்கு வீடு, அப்புறம் அங்கேயே வசூல் பிரித்து சொந்த இடம், அதுக்கப்புறம் சும்மா ஊராக அலைய முடியாது. பள்ளியாசம் கட்ட போகிறோம், பள்ளியாசம் கட்ட போகிறோம், தொழுவையே ஆள் இருக்காது. தொடங்கும் போதே ஜும்மா பள்ளி, தொழுவதற்கு ஆள் இருக்காது. தொடங்கும் போதே ஜும்மா பள்ளி. இதுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்தவித சம்மதமும் இல்லை. அல்லாஹ்வோட தூதர் காலத்திலும் சரி, இப்பொழுதும் சரி, சவுதி அரேபியாவில் நடைமுறை என்ன தெரியுமா? ஜும்மா பள்ளி என்று ஒன்று கட்டப்படும். அதை சுற்றி இருக்கக்கூடிய 4 திசைகளில் 8 திசைகளிலும் உள்ள பள்ளிகள் எல்லாம் ஜும்மாவின் தினத்திலே பூட்டி வைக்கப்படும். லோகர் கிடையாது, ஜும்மாவும் கிடையாது. எல்லோரும் ஒன்றாக கூட வேண்டும். என்ன காரணம்? ஜும்ஆ என்றாலே கூடுதல், ஒன்று கூடுதல், ஒருங்கிணைத்தல் என்று தான் பொருள். அதான் நமக்கு தெரியணும், அது நமக்கு தெரியணும். ஜும்மா என்றாலே எல்லாரும் ஒன்றிணைகள் தான் அர்த்தம், எல்லாரும் ஒன்று கூட வேண்டும் என்ற அர்த்தம். இன்றைக்கி எப்படி ஆகிப்போச்சு? இன்றைக்கி மேலப்பாளையத்தில் எண்ண முடியலை. இப்படி எண்ணிட்டு 2 மாதம் கழிச்சு பண்ண இன்னொரு பள்ளியாக சேர்ந்துருக்கு. ஆனால் அங்கேருந்து வசூலுக்கு வருது. ஜும்மா பள்ளி கட்டுதோம். ஜும்மா பள்ளி யாருக்கு? ஜும்மா பள்ளி யாருக்கு? நீ ஒன்றை வளர்த்துக் கொள்வதற்கு மார்க்கத்தில் மக்களை துண்டு உண்டா பிரிக்கிறியா? தனித்தனியாக பள்ளியை கட்டி தனித்தனி உண்டியல், தனித்தனி வசூல், தனித்தனி லெட்டர் பேடு, தனித்தனி தலைவர், செயலாளர், பொருளாளர், இதற்குத்தானே பள்ளிகள் பயன்படுத்தப்படுகிறது. எங்கள் அல்லாவின் மார்க்கத்திற்காக எங்கள் ஊரில் அல்லாஹ் மார்க்கத்தை சொல்வதற்கு வழியே இல்லை. நாங்கள் ஒரு தௌஹீது பள்ளியை நிர்ணயம் பண்ணணும், நாங்கள் ஒரு பள்ளி கட்டணும், மக்கள் எல்லாம் தொழுவதற்கு இடமெல்லாம் சங்கடப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள், ஒரு பள்ளி வேண்டும் என்று சொல்லி யாருக்காவது வசூல் செய்து வருவதற்கு நெஞ்சிலே திராணி இருக்கிறதா? இல்லை. நாங்கள் ஒரு பள்ளியை கட்டுதான், துட்டு தாங்க. எவ்வளவு பெரிய குற்றம் இது! கொலையை விட குற்றம், கொலையை விட குற்றம். தனித்தனியாக தொடங்கி மக்களை துண்டு துண்டாக பிரித்து, நீங்கள் வேற ஒன்றும் இல்லை. இன்னைக்கு கிட்டத்தட்ட 35 பள்ளிக்கு மேலே இருக்காங்க. நீங்கள் எல்லா பள்ளியிலையும் ஃபஜர் தொழுவங்களை எண்ணிக்கை எடுத்து பாருங்கள்.
ஜும்மானுடைய கூட்டத்தில் 10% கூட சேராது. இப்போ எதுக்குப்பா பள்ளி, எதுக்கு பள்ளி? அல்லாஹ்வுடைய தூதர் இருக்கும் இடத்துல 2 பள்ளி தான் ஆரம்பத்தில். முதல்ல இறங்கின இடம் கூபாவில் ஒரு பள்ளியை கட்டினாங்க. திங்கக்கிழமை இறங்குறாங்க, செவ்வாய்க்கிழமை பள்ளியை கட்டுறாங்க, ஓலையை வெட்டுறாங்க, மரங்களை நட்டுறாங்க, மேற்கூரை கூயப்படுது. அந்த செவ்வாய்க்கிழமை பள்ளியை கட்டி அங்கே தொழுவு நடத்துகிறாங்க. முடிஞ்ச உடனே அல்லாஹ்விடத்துல அறிவிப்பு வருது, நீங்கள் இருக்க வேண்டிய இடம் இல்லை, நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த இடத்த விட்டு போகணும்னு அறிவிப்பு வருது. அந்த இடம் எது என்பதை உங்களுடைய ஒட்டகத்துக்கு என்ன செய்யும், நாம் அறிவிச்சிட்டோம், அது உங்களை கூட்டிகிட்டு போக, உங்களுக்கு டென்ஷனே வேண்டாம், நீங்கள் ஏறி அமருங்கன்னு நல்லா சொல்லிட்டான். ஏறி உட்காந்துருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய மஸ்ஜித் நபவி என்ற இடம் வந்த உடனே அந்த ஒட்டகம் மண்டிட்டு அமர்ந்து விட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் இறங்க சொல்லியது. இறங்குனாங்க. இறங்கினோட அந்த இறங்கி காலை வச்சு கேட்க, இது யார் நிலம்ப்பா, இது யார் நிலம்? 2 சிறுவர்களுடைய அவர்கள் அனாதை, அவருடைய நிலம். அப்படியா? இங்கெல்லாம் இதான் அடக்கப்பட்டிருக்காமா, அங்கங்கே ஒரு சில இது அடக்கப்பட்டிருக்கா. அப்படியா? சரி, அந்த 2 சிறுவர்களை கூப்பிட்டு அவருடைய பொறுப்பாளர்களை கூப்பிட்டு அல்லாஹ் செய்கிறாங்க தெரியுமா, இந்த இடத்த நாங்கள் பள்ளிக்கு அல்லாஹ் தேர்வு செய்திருக்கிறேன். நல்லா கவனிங்க, இந்த இடத்த பள்ளிக்கு யார் தேர்வு செய்திருக்கா? அல்லாஹ் தேர்வு செய்திருக்கின்றான். நீங்கள் இந்த இடத்த கொடுங்க, ஆனால் ரசீது போட்டு தரமாட்டோன்னு சொல்லலை. ரசீது புக்கு ஒன்று காணலையே, 1 to 100 இருக்குது, 201 300 காணலையே, திடீர்னு 400 401 வரைக்கும் இருக்குதுன்னு சொல்லி ரசீது புக் பிரச்சனை இல்லை. அடுத்து ஒன்று சொன்னாங்க, நீங்கள் இதற்குண்டான பணத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், உங்கள்கிட்ட கிரயம் தந்து தான் இந்த இடம் வாங்கப்படும். ஏன்? இஸ்லாம் புறம்போக்கு மார்க்கம் அல்ல, இது அல்லாஹ்வுடைய மார்க்கம். புறம்போக்கு இடத்துல யாரையும் அடித்து பிடிச்சி ஏமாற்றி பள்ளிவாசல் கட்டுவதற்கு இஸ்லாத்தில் அனுமதியே இல்லை. அதனால் உங்களுக்குரிய இடமாக இருந்தாலும் சரி, நீங்களே முன்வந்து ஓந்து தந்தாலும் சரி, அல்லாஹ் இதற்கு கிரயமாக வாங்க சொல்லியிருக்கின்றான் உங்களை என்று இதற்கு உண்டான நிர்ணய தொகை என்பதை கேட்டு கூட்டாமல் குறைக்காமல் அந்த சிறுவர்களுக்கு அது அளிக்கப்பட்டது. இது வரலாறு. இப்படி வழி கட்டுதமாப்பா, இப்படி ஒரு பள்ளி அமைக்கப்படுதா? உடனே அடுத்து சொல்லுவாங்க, எல்லாம் எடுத்து வர எங்கேயா அடக்கியிருக்கா? ஆமாம், அந்தந்த இடம்லாம் அடக்கியிருக்கு, அதெல்லாம் தோண்டி எடுத்து அந்த எலும்புகளை எல்லாம் மண்ணோடு சேர்த்து வெளியில் பொதுவான இடத்துல ஒன்று செய்யுங்க, தோண்டி எல்லாத்தையும் அடக்கியிருக்க. இந்த இடம் அடக்க ஸ்தலம் அல்ல என்பதை உறுதி செய்தாங்க. 1, கிரயம் கொடுத்து வாங்கப்பட வேண்டும். 2, யாரையும் அடக்கியிருக்கக்கூடாது. இந்த 2க்கு அப்புறம் தான் பள்ளியினுடைய வேலை ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் இந்த பள்ளிக்கு வரக்கூடிய வழியிலேயே அன்று வெள்ளிக்கிழமை இந்த பள்ளிக்கினுடைய இடத்துக்கே வந்து சேரலை. அல்லாஹ் செய்ய தெரியுமா, நீங்கள் ஜும்மா தொழுகன்னு சொன்னால் முதல் ஜும்மாவே ஓப்பன்லாம் நடந்துச்சு. முதல் ஜும்மா அல்லாஹ்வுடைய தூதருக்கும் அவருடைய பின்தொடர்ந்த ஒரு 100க்கும் மேற்பட்ட சஹாபாக்களுக்குமாக சேர்த்து வருகின்ற வழியிலேயே ஒரு ஒதுக்குப்புறமாக ஒரு நல்ல ஒரு சுத்தமான இடத்துல ஜும்மா நடத்தப்பட்டது. அப்போ திங்கக்கிழமை இறங்கியிருக்கிறாங்க பள்ளியில், மதினாவில் இறங்கியிருக்கிறாங்க. செவ்வாய்க்கிழமை ஒரு பள்ளிவாசல் கட்டியிருக்கிறாங்க. வேறு இடத்துக்கு போக சொல்லி அல்லாஹ் கட்டளை இடறான். போய்கொண்டிருக்க நேரம் வெள்ளிக்கிழமை பள்ளிவாசல் கட்டி முடிக்கட்டும் என்று கூட அல்லாஹ் செய்யலை, தாமதிக்கலை. அந்த முதல் வெள்ளிக்கிழமையே ஜும்மாவாக மாற்றினான். இந்த சரித்திரமெல்லாம் நம்ம மனசில் எல்லாம் ஆணி அடித்தமாக பதிய வச்சா தான் அடுத்து பள்ளிவாசல் சொல்லி வரும்பொழுது அல்லாவோட பள்ளி தான் நினைக்காம இவர்கள் கூட்டத்தை பிரிக்கக்கூடிய பள்ளிகள் உணர வேண்டும். எச்சரிக்கையோடு சொல்கிறேன். எவ்வளோ பேர் பள்ளிவாசல் கட்டுறவங்க முதல்ல அவங்களுடைய அர்ப்பணிப்பு செஞ்சுருக்காங்க. இந்தாங்க என்னுடைய பங்கு இது, எல்லோரும் தாங்கள் கேட்டிருக்காங்களா? இல்லை. துண்டை உதறி தோளில் போட்டு ஒரு கமிட்டி அமைச்சு வசூல் பிரிக்கிறாங்க. பள்ளிவாசல் தேவை உள்ள இடத்துல கண்டிப்பாக பள்ளி இருக்கணும். ஏன்னா பள்ளி இல்லாத இடத்துல குடியிருக்க வேண்டாம் என்பது அல்லாஹ்வுடைய தூதருடைய கட்டளைகளில் ஒன்று. பள்ளி இல்லாத இடத்துல என்ன செய்யக்கூடாது, ரொம்ப சௌரியமாக இருக்குது அவுட்டரில், ரொம்ப சென்ட் விலை கம்மி, ஊருக்குள்ளே 10 லட்சம், அங்கே 3 லட்சம் தான் தனியாக வாங்கி எடுத்துன்னு கொஞ்ச நாளில் பொட்டு வைக்காத ஒரு காஃபிராக தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். நம்ம மாடு இப்போ இருக்கான், சலாம் தானே பார்ப்பான், மேலைகளையும் பார்ப்பான், இது ஏதோ சொல்லுதான பாஷையில்னு. ஏன்னா தனியாக வாழ்ந்து அவனோட மனநிலை துருப்பிடித்து விட்டது. அல்லாஹ்வுடைய தடை செய்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தடை செய்தார்கள். தனியாக போய் நீங்கள் பள்ளியோட பாங்கு சத்தம் இல்லாத இடத்துல இருக்காதீங்க அப்படின்னு. அப்போ பள்ளியோட முக்கியத்துவம் நமக்கு தெரியுது. அந்த பள்ளி எவ்வாறு அமைக்கப்பட வேண்டும் என்று தெரிகிறது. அமைக்கப்பட்ட பள்ளியை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று தெரிகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லித்தரக்கூடிய அழகான விஷயம். அப்போ இப்பேற்பட்ட அற்புதமான மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நமக்கு பள்ளிவாசலை பற்றிய ஒரு நாலேஜ் இல்லை, பிரிவினையை பற்றிய ஒரு அச்சம் இல்லை நமக்கு என்று சொன்னால் என்ன காரணம்னா, எல்லோரும் தங்களுடைய சுய விருப்பப்படி செய்கிறாங்க. மார்க்கத்தினுடைய பெயரை கையில் வைத்துக்கொண்டு தங்களை வளர்த்து கொள்கிறாங்க. இறுதியாக இன்னொரு விஷயம் சொல்றது என்ன தெரியுமா, அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் சஹாபாக்களால் ஜமாத்து வளர்க்கப்பட்டது.
இன்றைக்கி நிறையா பேர் ஜமாத்தை வச்சுக்கிட்டு அவங்கள வளர்க்குறாங்க. உண்டா இல்லையா? நான் பேசுறதுக்கு அல்லாஹ் சாட்சி, நான் பேசுறதுக்கு அல்லாஹ் சாட்சி, அல்லாஹ் சாட்சி, அல்லாஹ் சாட்சியாக கூறுகின்றேன். ஒரு காலம் இருந்தது 20-25 வருஷத்துக்கு முன்னால் எல்லோரும் தங்களுடைய பங்களிப்பை செய்து பள்ளியை உண்டாக்குனாங்க. இன்றைக்கி எப்படி ஆயிடுச்சு நிலைமை தெரியுமா? நாம் சமுதாயத்தில் மேலே வரணும்னா நம்ம ஒரு பள்ளியை செய்யணும் என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம். மார்க்கம் இல்லை, இபாதத்து இல்லை, அடிப்படை கல்வி இல்லை. ஆனால் நான் மார்க்கறிஞர் மாதிரி வெளியில் வரணும். நான் என்ன செய்யணும்? நான் என் தலைமையில் ஒரு பள்ளி கட்டினா போதும், முடிஞ்சு போச்சு, நான் தலைவர் ஆயிடுவேன். எப்படி? ஒரு ஆட்டோ ஸ்டாண்டில் ஒரு தலைவர் தான் இருக்கணும், இன்னொருத்தருக்கு தலைவராக ஒரு ஆசைப்படுது. அப்போ என்ன பண்ணணும்? ஆட்டோ ஸ்டாண்டில் சண்டை இழுத்து 2 ஆட்டோ ஸ்டாண்ட் ஆக்கிடணும். நீ அந்த பக்கம் நிலை, நாங்கள் இந்த பக்கம் நிற்கும். அதுக்கு ஒரு தலைவர், இதுக்கு ஒரு தலைவர். இதுதான் பள்ளிவாசலுடைய கான்செப்ட். இதுதான் பள்ளிவாசலுடைய கான்செப்டாக பின்பற்றப்படுகிறது. ஒரே ஆட்டோ ஸ்டாண்டில் ஒரு தலைவர், ஒரு செயலாளர் தான். என் கண் முன்னால் நடந்த சம்பவங்களை தான் அவங்க சொல்கிறேன்னா, உள்ளுக்குள்ளே ஒரே புகைச்சல். இவரையும் தலைவராக்கணும், இவரையும் தலைவர் ஒரு குரூப் என்ன செய்வோம்? ஸ்டாண்டர்ட் 2 பிரிச்சிருங்க. நீங்கள் தெருவுக்கு அந்த பக்கம் போக, நாங்கள் இந்த பக்கம் நின்றுக்கிடுவோம். அப்போ நீ அங்கே தலைவர், நான் இங்கே தலைவர். இதுதான் பள்ளிவாசலுக்கும் இந்த ஃபார்முலா தான் பின்பற்றப்படுகிறது என்று சொன்னால், இதை விட இழிவான செயல் என்ன இருக்கிறது? இதை விட இழிவான செயல் என்ன இருக்கிறது? ஒரு பள்ளியில் எப்படி திரும்ப இருக்கணும்? அல்லாவோட ஒரு பள்ளிக்கு என்ன கிடையாது தெரியுமில்ல? கதவு இருந்துச்சு, பூட்டு கிடையாது. கதவு இருந்துச்சு, பூட்டு கிடையாது. இன்றைக்கி நிறைய பேர் பள்ளிவாசலுக்கு பேரில் ஆஃபீஸ் மாதிரி 12:30க்கு வாங்க அப்படின்னா 12:25 தான் சாவி போட்டு திறக்கப்படும். முன்னக்கூட்டி குரான் ஓதணும்னா இது வந்து ஆஃபீஸ், இது ஆஃபீஸ் மாடல். தொழுவை மட்டும் செய்வான், ரொம்ப நேரம் தொழுதான் இழுத்து வெளியில் ஓட்டு பூட்டிகிட்டு போயிடுவான். இப்படி நடத்திக்கிட்டு பள்ளிவாசல் சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இழிவு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இறுதியினுடைய, அதாவது இதெல்லாம் கியாமத்தோட அடையாளம். தகுதி இல்லாதவர்கள்லாம் பொறுப்பு கோருவதும், பொறுப்பிற்கு வந்தவர்கள் தகுதியை மறந்திருப்பதும் கியாமத்தோட அடையாளமாக இருக்கிறது. இந்த இடத்துல நாம் கேட்கக்கூடிய கேள்வி என்ன தெரியுமா? நான் இதில் இருக்கின்றேனா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே இன்ஷா அல்லாஹ் வரும் காலங்களிலே நம்மை சீர்திருத்தி கொண்டு மக்களையும் நேர்வழிப்படுத்துவதற்காக முழு முயற்சி செய்வோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு நேர்வழி காட்ட போதுமானவன் இருக்கின்ற நான் கூறியவனாக முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிர தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கருணையினால் ஒரு பள்ளிவாயில் என்பது அமைக்கப்பட வேண்டிய விதத்தில் அமைக்கப்பட்டு விட்டால் இன்னொரு பள்ளி ஒன்று உருவாகாது அருகாமையில். அப்படி உருவானால் அது பள்ளியாக அல்லாஹ்வுடைய கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது. நம்ம ஒன்று எழுதி தொகப்படலாம், ஹாதா மஸ்ஜிதுல் சலாம். எப்படி? இது சலாமுனுடைய கிடைக்கக்கூடிய பள்ளி என்று ஒரு பெயர் வைக்கலாம், அல்லது மஸ்ஜிதுல் ஜன்னா என்று வைக்கலாம். நாம் தான் வச்சுக்கிட முடியும். அல்லாஹ் அதை பள்ளியோட கணக்கில் ஏற்றுக்கிட மாட்டான். என்ன காரணம்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வின் தூதர் மூலமாக ஒரு பள்ளி என்றால் என்னென்ன கட்டமைப்பு இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தான். அதில் முதல் கட்டமைப்பு என்ன தெரியுமா? ஃபஜர் தொழுகையில் தொடங்கி இஷா வரைக்கும் அந்த இடத்துல கல்வி கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். எவ்வளோ பள்ளிகள் திறந்துருக்குன்னு பார்க்கணும். பள்ளிகளில் கல்வி கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். ஏதாவது ஒரு சாராருக்கு அங்கே வகுப்பு நடந்து கொண்டே இருக்க வேண்டும். வகுப்பு, கல்வி, பயான் இல்லை. நம்ம இங்கே சறுக்குன இடம் இதுதான். தலைப்பின் கீழ் பயான். இந்த சமுதாயம் அம்மா பண்ண ஒரு காரணம் கல்வி தான் கற்றுக் கொடுக்க வேணும். கல்வி தான் கற்றுக் கொடுக்கும். மொத்தத்தில் இஸ்லாத்தில் முக்கிய பாடம் 11 தான். இஸ்லாத்தில் மொத்தத்தில் முக்கிய பாடமே எவ்வளவு தான்? 11 தான். ஈமானை பற்றிய பாடம் 5, இஸ்லாத்தை பற்றிய பாடம் 5. ஈமானை பற்றிய பாடம் 6 சிலபஸ்ஸு, 6 இஸ்லாத்தை பற்றியது 5. இந்த 6ம் இந்த 5ல் முதல் சிலபஸ்குள்ளே வந்துடும். 2 கூட்டினா 10 அல்லது 11 என்று சொல்லிக்கலாம். மொத்தமாக இஸ்லாம் இவ்வளோ தான். இதன் அடிப்படையில் எங்கெங்கெல்லாம் பாடம் நடத்தப்படுகின்றதோ அதுதான் ஜமாத். அந்த கட்டிடத்துக்கு பெயர் தான் மஸ்ஜித். அதுக்கு பேர் தான் மஸ்ஜித். மஸ்ஜிதுன்னு என்ன தெரியுமா? சுஜூது என்ற வார்த்தையில் இருந்த அந்த வார்த்தை. சுஜூத் என்றால் அல்லாஹ்வுக்கு சிரம் பணிவது. அதுக்கு என்ன தொழுகையில் மட்டும் இல்லை, எல்லா வகையிலையும் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய இடமாக அது உருவாக்கப்பட வேண்டும் என்பது தான் ஒரு முக்கியமான விஷயம். ஆகையால் இன்றைக்கும் பார்த்துக்கிடுங்க, நம்ம மக்களில் தவியது சொல்லக்கூடிய மக்கள்லையே ஜும்மாவுக்கு வந்தால் எப்படி இருக்கணுங்க ஒரு அடிப்படை விஷயம் தெரியாதாட்டம் நிறைய பேர் தெரியாது. இங்கே வந்து தெரியாது. நான் சமீபத்தில் மெம்பர்லேருந்து பேசிக்கிட்டு இருக்கப்போ லாஸ்ட்டில் உள்ள பையன் ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கான். பள்ளிக்குள்ளே தெரியலை. இதை விட பெரிய கூத்து என்ன தெரியுமா?
சலாம் சொல்லிட்டு உட்காந்தாச்சு, பாங்க சொல்லியாச்சு. அடுத்தாக்கில் பயான் நடந்துக்கிட்டு இருக்கு. ஒரு ஆள் லேட்டாக வராரு. வந்து என்ன பண்ணுறாருன்னா பள்ளிக்கு வெளியில் நின்றுக்கிட்டு அவர் சுண்ணத்தை போனதாகலாம். இடுப்புக்கு கீழே வேஷ்டியில் அவந்து விழுந்துருச்சு. சட்டை போட்டுக்கிட்டு நிற்காரு. எழுச்சிட்டார். வாரவங்களை போட்டு நிறுத்தி கையில் செண்டு தடவை விட்டுக்கிட்டு இருக்காரு. அவர் வந்து லேட்டு ஜும்மா கிடையாது, இப்போ வாரவங்களுக்கு ஜும்மா கிடையாது, இவர் செண்டு தடவை தான். இதுதான் இந்த சமுதாயத்தை ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். இதுபோல மார்க்க அறிவற்ற மக்களை வைத்து கொண்டு தான் நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டியிருக்கு. அப்போ அவர்களை என்ன செய்வது? முழுமையாக இஸ்லாத்துக்குள் கொண்டு வரணும். அவ்வளோதான். அவளை வெறுத்துட்டு காரியம் இல்லை. மனிதர்கள் செய்யக்கூடிய அத்தனை தவறுக்கும் ஒரே காரணம் என்ன தெரியுமா? மார்க்கம் இல்லை அவங்கள்ட்ட, மார்க்க அடிப்படையில். அப்போ அவங்களை என்ன செய்யலாம்? வெறுக்கலாமா ஒதுக்கலாமா? இல்லை. அல்லாஹ் தூதருக்கு அல்லாஹ் சொல்லலாம், அவங்களை வெறுத்து விடாதீர்கள், அவர்களை ஒதுக்கிவிட வேண்டாம், அவர்களை உங்களோட அரவணைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய கட்டளையை அவர்களைத்தான் நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி உருவாக்கப்பட்ட மக்கள் தான் உலகளாவும் அவருடைய பணிகளை செய்து இஸ்லாத்தை கொண்டு வந்து சேர்த்தார்கள். இன்று சுப்பனாக இருக்கக்கூடிய நாம், நமது முன்னோர்கள் எல்லாம் அல்லாஹ் ரசூல் என்று சொல்லி இஸ்லாத்திற்குள் நுழைந்திருக்கின்றோம் சொன்னால் அவருடைய மாபெரும் தியாகம்தான். யாரும் எனக்கு சொந்த வேலை இருக்குது, எனக்கு குடும்பம் இருக்குது, மனைவி இருக்குது, மக்கள் இருக்குது, நான் ஊரை விட்டு போக மாட்டேன்னு சொல்லலை. நீங்கள் உடுத்தினதோ உடையோடு போங்க, மதினாவுக்கு போங்க கட்டளை வந்த போது அப்படியே தான் கிளம்புனாங்க. மதினாவில் அல்லாவோட தூரை பிரித்து விட்டாங்க. நீங்கள் இந்த திசைக்கு போய் இதெல்லாம் நீங்கள் இஸ்லாத்தை சொல்லுங்கள் அப்படின்னு அப்படியே பிரிஞ்சு போனாங்க. யாரும் சொந்த கட்டு இன்றைக்கி எப்படி இருக்குது? நமக்கு கம்ஃபர்டபுள் சோனில் நாம் இருக்கணும், நான் சொகுசு வாழ்க்கை வாழணும். ஆனால் எனக்கு எல்லாம் என்ன பேர் வேணும்? தாய் என்ற பேர் வேணும், நான் ஸ்காலர் அழைப்பாளர் என்ற பேர் வேணும் என்று ஆசைப்படுகிறோம். பேர் விற்பதற்கு இது ஒன்றும் பட்டயம் கொடுக்கக்கூடிய கல்வி அல்ல. இது அல்லாஹ்வின் மீதும் அல்லாஹ்வின் தூதர் மீதும் நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வினால் ஏற்படுத்தப்பட்ட மர்மை நாளையும் நம்பக்கூடிய மக்களுக்காக சொல்லப்பட்ட ஒரு விஷயம். ஆகையால் உலக கல்விக்கும் இதற்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கிறது. உலகத்தில் உள்ள மற்ற பணிகளுக்கும் இதற்கும் மாபெரும் வித்தியாசம் இருக்கிறது. எனவே நாம் மர்மையிலே வெற்றியடைய வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுது இருப்பது போலவே நாம் இருக்காமல் இன்னும் நம்மை சீர்திருத்தி இதிலிருந்து நமக்கு பிடிச்சமான வார்த்தை ஃபோனில் அடிக்கடி வரும், அவங்க இன்றைக்கி ஆப்பை அப்டேட் பண்ணுங்க, உடனே செஞ்சுருவோம். நல்ல வேலை சொன்னான், என் குடும்பமே நடுரோட்டுக்கு வந்துடும், நான் மொபைல் அப்டேட் பண்ணலான்னு சொல்லி உட்காந்து உடனே என்ன செய்வான்? டேட்டாவை ஆன் பண்ணி உங்களுக்கு 14 ஆப் என்ன செய்யணும், அப்டேட் பண்ணணும், அதை சொல்லுவோம் நமக்கு. ஆமாம் நாங்கள் அப்படியே செஞ்சுருவோம் சொல்லி உடனே செஞ்சு உங்கள் அப்டேட் பண்ணி முடிச்சிருச்சோம், நிம்மதியாகிடும். களிமா சொல்லி தான் இஸ்லாத்துக்கு வந்தோமா? களிமா முழுமையாக புரிஞ்சிருச்சா? தொழுகை இன்றைக்கி நாம் தொழுகிறது 100க்கு 100 இல்லை, 100க்கு 90% சரியாக இருக்கா? அப்டேட் இருக்கா? நமக்கு அந்த சந்தேகம் வந்ததா? நோம்பில் பேணப்பட வேண்டிய ஒழுங்குமுறைகளை பேணுறோமா? அதில் அப்டேட் இருக்கா? சந்தேகம் வந்ததா? மறுமைன்னு எல்லாம் தலைப்புகளாக பேசியிருக்கிறோமே, அந்த மறுமையினுடைய கடுமையை, அந்த மகச நிலைமையை பற்றி ஒரு நாளாவது நஞ்சி நடுங்கி இரவில் எழுந்து நின்று அல்லாஹ்வின் முன்னால் கண்ணீர் வடித்து தொழுதிருந்தோம் சொன்னால் அது அப்டேட் செய்யுமான்ல? அதை நமக்கு நடந்திருக்கிறதா? அந்த சம்பவம் நடந்திருக்கிறதா? இல்லை. எல்லாமே எப்படி தெரியுமா நம்மகிட்ட நடக்கு? ஏதோ ஒரு காரணம் உலகத்துக்காக நடந்து கொண்டிருக்கிறதாக. அன்புக்குரியவர்களே, இனிவரும் காலத்தில் நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ் நமக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பை தந்து மாறுவதற்கு முன்னால் மரணம் நம்மை தீண்டாமல் இருக்க வேண்டும். அதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய பெரும்பாக்கியம். எனவே ஒவ்வொரு நாளும் எழுந்து ஓடிக்கொண்டே இராமல் அல்லாஹ்வின் மார்க்கத்தை கற்பதற்கும் அதன்படி நம்மையும் நமது மனைவி மக்களையும் தாயந்தரையும் உடன் பிறந்தவர்களையும் காப்பாற்றுவதற்கும் முழு முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் மாறாதது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை, அனைத்தும் மாற்றத்துக்குரியதுதான். எனவே நமக்கும் அந்த வாய்ப்பு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிமிடம் வரை மரணம் நம்மை தீண்டவில்லை. எனவே வாய்ப்பு என்பது கண் முன்னால் தெரிகிறது. உடனடியாக விரைந்து நம்மை நாம் சரி செய்து கொள்வோம். எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை நான் உங்களுக்கு உபதேசம் செய்தனோ அதன்படி நடக்கக்கூடிய தகுதியையும் திறனையும் அறிவையும் ஆற்றலையும் எனக்கும் கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கும் ஏனைய மூமின்களுக்கும் தந்திரவானாக என்று பிரார்த்தித்து நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தௌவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.